சிஜேபி வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை நடந்த பேப்பர் லீக்கு நடந்த பேப்பர் லீக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் சொல்றாங்க சார். இதுக்கு தர்மேந்திர பிரதான் எதுக்கு சார் பதவி விலகணும்? ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர் கீழே உள்ள டைரக்டர் அதில் லீக்கேஜ் ஆகிருக்கு. நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதன் பிறகு தேர்வு நடந்திருக்கா இல்லையா? எவ்வளோ பேர் தேர்வு எழுதியிருக்காங்க? 20 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 720க்கு 715 மார்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் நீ இப்போ நீட் வேண்டாம்னா எப்படி? என்ன சார் நாட்டை பைத்தியக்காரன் ஆள்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க சார். நடந்ததை சரின்னு யாரும் சொல்ல முடியாது. அதாவது எல்லா காலங்களையும் தேர்வு வந்திருக்கு, அதுக்காக நான் நியாயப்படுத்த முடியாது. காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் 11 தடவை நீட் எக்ஸாமில் கசிவு நடந்திருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசாங்க நடத்துல கூட நடந்திருக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்திருக்கு. இதுக்காக வேண்டி உடனடியாக நீங்கள் ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, உடனடியாக உங்களை க்ளோஸ் பண்ணிட்டு முடிவு பண்ண முடியுமா என்ன? உயிரே கொண்டுறவா? எத்தனை ஏழைகள் இன்றைக்கி படித்து பாஸ் பண்ணுவாங்க? மனசாட்சி உள்ள ஒருத்தர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரியிலையும் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மினிமம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அந்த தொகை தான் நீங்கள் வாங்க முடியும். 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்க முடியாது. 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்குறவன் கத்திரிக்கோயில் வயிற்றுக்குள்ள வச்சு தச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட டாக்டர் உங்களுக்கு தேவையா? நல்ல முறையில் படித்து மெரிட்டில் உள்ளவங்க வரணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சார், இப்போ முதல்வர் விஜய் அவர்களும் நீட்டை முழுமையாக ரத்து செய்யணும், அதே போன்று மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டுட்டு வரணும், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்கி அதை கொண்டுட்டு வந்தால் தான் இதற்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றினது யார் சார்? கல்வியை முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய அரசுக்கு மாற்றுறது யார்? சரி, திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் நான் ஓரளவு நினச்சேன், ஓரளவு நல்ல கொஞ்சம் விவரம் உள்ள ஆளுன்னு நினச்சேன். அப்படி இருக்க மாதிரி தெரியல. எத்தனை வருஷமாக நீட்டு எழுதிட்டே இருக்காங்க, இன்னும் வேண்டாம்னு சொன்னால் எப்படி சார் முடியாது? முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இப்போ தீர்வு காண வரணும்னா எப்படி சார் முடியாது? அது மட்டும் இல்லை, ஜோசப் விஜய் அமைச்சரில் 2 பேர் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலே வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்படி தான் ஒரு அமைச்சரவை லட்சணமே இருக்கும். அவருடைய லட்சணமும் அப்படி தான் இருக்கும். ஐயோ, இதை எங்கே கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சரவைக்கு உண்டாயா உலகத்தில்? தலையில் தான் அடிக்கணும். ஒரு முதல் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ சரி லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்கள் சார், நாங்களாம் லீவ் கொடுக்கோம். சார், கூட்டணி பற்றி எல்லாமே தகுந்த தேர்தல் தேதி அறிவிச்சோன்னா வரும். உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்குது. சிரிப்பு தான், என்ன செய்ய முடியும்? போராடுற ராகுல் காந்தி பார்த்தா இன்றைக்கி கடைசி நேரத்தில் அவனுக்கு புகலிடமே இல்லை, கரப்பாம்பூச்சி பின்னாலே போய் உட்காந்துருக்காங்க. இங்கே ஜோசப் விஜயை பார்த்தா இவர் லீவு வேணும்னு மந்திரிகளாம் லீவு கேட்காங்க. சார், நாட்டை ஃபைலை படித்து பார்த்து நல்லா பண்ண சொல்லுங்கள் சார். ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பழனியில் 100 கோடி ரூபா சொத்து, என்னுடைய உறவினர் இல்லைங்க. யார் கேட்டால் உறவினர் இல்லைன்னு யார் கண்டுபிடிச்சி சொல்லுங்க தானே சொல்கிறோம். நாங்கள் 100 கோடி ரூபாய்க்கு சொத்து பேர் கண்டுபிடிச்சி கொடுங்க, தண்டனை கொடுங்கன்னு தானே சொல்கிறோம். உங்களை நாங்கள் ரிசைன் பண்ண சொல்லலை. அறநிலையத்துறை அமைச்சர் நான் ரிசைன் பண்ண சொல்லலை. நீங்கள் தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண சொல்கிறீங்க. நான் அவரை ரிசைன் பண்ண சொல்லலை. தவறை திருத்திடுங்க, கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுங்க. கரூர் அரசுன்னு, அதான் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்த இனாம் பூமி நிலத்தை யாரும் கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாது உங்களால். நான் ஏற்கனவே படித்து சொல்லியிருக்கேன். 1947 ஒருத்தர் கேஸ் போட்டார். 1968 தான் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு. 80 வருஷம் கையில் வச்சுருந்த லேண்டு, இனாம் லேண்டு, கோயில் லேண்டு 80 வருஷம் கழித்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, நீ 180 வருஷம் வச்சாலும் சரி அது உனக்கு சொந்தம் கிடையாது, கோயிலுக்கு தான் சொந்தம். கோயிலில் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். கோயிலில் யார் மணி அடிக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். கோயிலில் யார் சேவை செய்யறனால தூக்குறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க முடிஞ்ச பிறகு அது வந்து அடுத்தால யாருக்கு வரும் அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். திருநெல்வேலியில் என்னுடைய ஊர்லேயே இருக்குது, நெல்லையப்பர் கோயில் இடம் இருக்குது. வீடு கட்டி 50-60 வருஷமாக குடியிருக்காங்க. அது குடியிருப்பு பகுதி. 60-70 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியுமா, சட்டத்தில் இடம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல.
ஆனால் அவங்களுக்கு முழு உரிமை நீங்கள் கொடுக்கணும். அந்த அவங்களுடைய பாரம்பரியம் அனுபவிக்கிற மாதிரியாவது கொடுக்கணும். இது என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. சார், தொகுதி மறுவரை பொறுத்த மட்டும் முன்னாடி வந்து திமுக வந்து ரொம்ப அதை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டான இருக்குது. திமுக பாஜகவுடனான ஒரு உடன்பாடா இது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம். இப்போ அவங்க சாஃப்டாக இருக்காங்களா அல்ல ஹார்டாக இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் சாஃப்டாக ஹார்டாக இல்லையாங்க. ரைட், வணக்கம். நாளைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கரப்பாம்பூச்சி பின்னாலவே ஒளிந்திருப்பதை கண்டித்து ஒழுங்காக நேரடியாக நல்ல முறை அரசியல் பண்ணுங்கள் என்று சொல்லி நாளைக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றிடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் 10:30 மணிக்கு மேலே.